அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். முதலமைச்சர் வழியில் கேரள அரசும் யுஜிசி வரைவறிக்கைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதை சுட்டிக்காட்டி அமைச்சர் கோவி செழியன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சரின் வழியில் கேரள அரசும் யுஜிசி வரையறைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது மாநில உரிமைகளை காக்க நாம் ஓரணியில் திரண்டு நிற்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெழியன் தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு உருவாக்கிய பல்கலைக்கழகங்கள் மீது மாநில அரசுக்கே எந்த உரிமையும் கிடையாது என கூறுவது சர்வாதிகார ஆணவம் அன்றி வேறென என்றும் மத்திய அரசுக்கு அவர் கேள்வி கேட்டிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக மத்திய பாஜக அரசின் இந்த செயல் தமிழ்நாட்டின் கல்வி மீது தொடுக்க இருக்கும் தாக்குதல் மட்டுமல்ல, தனித்துவமான இந்திய மாநிலங்கள் அனைத்து மீதான தாக்குதல் என்றும், அதனால்தான் நமது முதலமைச்சர் அவர்கள் பாஜக அல்லாத மாநில முதல்வர் தமிழகத்துடன் இணைந்து இந்த அடக்குமுறை நடவடிக்கைகளை நிராகரித்து சட்டமன்றத்தில் தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று மாநில அரசுகள் ஒன்றிணைந்து நமது கல்வி நிறுவனங்கள் மீதான உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்று அந்த கடிதம் வாயிலாக கேட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கும் அமைச்சர் அவர்கள் விஷச்செடியும் விஷச்செயலையும் முறையிலே கிள்ளி எறிதல் அவசியம் என்றும், அப்படியே மத்திய அரசு உட்பட இந்த யுஜிசியின் இந்த சர்வாதிகார செயலையும் நாம் முறையிலே கிள்ளி எறிய வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் மாநில அரசினுடைய அதிகாரத்தை நீக்கி கூட்டாட்சிக்கு குளிபறிக்கும் யுஜிசி வெளியிட்ட வரவு அறிக்கையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும், இதனை திரும்ப பெறும் வரையில் திராவிட மாடல் அரசும் தமிழ்நாட்டு மக்களும் தங்கள் எதிர்ப்பிலிருந்து ஒரு நொடியும் பின்வாங்க மாட்டார்கள் என்றும், மாநில உரிமைகளை பறிக்க நினைக்கும் மத்திய அரசுடைய இந்த செயலுக்கு எதிராக ஒன்றுபட்டு மீட்டெடுப்போம் என்றும் அந்த அறிக்கையில் கூறியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.